வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகத்தின் சார்பில் கோயில் முன்பு புதிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. அதில் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் புனிதத்தை கருத்தில் கொண்டு ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடவும், செல்போன் மற்றும் வீடியோ கேமராக்கள் மூலம் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி யாராவது ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தினால் பறிமுதல் செய்வதோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அதேபோல் கோயில் வளாகத்தில் செல்போன் மூலம் வீடியோக்கள் அல்லது ரீல்ஸ் எடுப்பவர்களின் சாதனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள அத்திகுணா எஸ்டேட் பகுதியில் குடியிருந்து உள்ளூர் பள்ளிகளில் படித்து பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து ஏர்முனை எனும் பொங்கல் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினர். பொங்கல் விழா எஸ்டேட் பொது மேலாளர் ஆப்ரஹாம் மேத்யூ தலைமையில் நடைபெற்றது. அவர் பொங்கல் விழாவை கொடியேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட், ஆண்கள் பெண்களுக்கான கயிறு இழுத்தல், மியூசிக் சேர், சட்டி உடைத்தல், வழுக்குமரம் ஏறுதல், தண்ணீர் குடம் எடுத்து வருதல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது. எம்எல்ஏ பொன் ஜெயசீலன், முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி, கவுன்சிலர் ஆலன், விஞ்ஞானி அசோக்குமார், தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஜெயலட்சுமி, வியாபாரிகள் சங்க நிர்வாகி செல்வகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வாழ்த்து பேசினார்கள். ஏற்பாடுகள் டாக்டர் அருணாகரன் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்தில் இந்திய புலிகள் கணக்கெடுக்கும் பணி நாளை துவங்கி 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான பயிற்சி முகாம் நாடுகாணி ஜீன்புல் தாவர மையத்தில் இன்று துவங்கியது. முகாமிற்கு வடசரகர் ரவி தலைமை வகித்தார். உயிரியலாளர்கள் பழனிசாமி, கார்த்திக் ஆகியோர் பயிற்சி வழங்கினர். அதில் நேரடி எச்சம் மற்றும் கால்தடம் உள்ளிட்டவை மூலம் கணக்கெடுப்பு முறை மற்றும் அதன் விவரங்களை டேட்டா சிப் மொபைல் ஆப்பில் பதிவு செய்யும் முறைகள் குறித்து விளக்கினார். கணக்கெடுப்பு விவரங்களை மொபைல் ஆப்பில் பதிவு செய்யும் முறை குறித்து முன்கள பணியாளர்களுக்கு செயல் விளக்க பயிற்சி அளித்தனர். முகாமில் சேரம்பாடி வனசரகர் ஐயனார், கூடலூர், ஓவேலி, நாடுகாணி, தேவாலா, சேரம்பாடி, பிதற்காடு வன ஊழியர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் பங்கேற்றனர். வனத்துறையினர் கூறுகையில் புலிகள் உள்ளிட்ட அனைத்து வனவிலங்குகள், மரங்கள், தாவரங்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதில் 80 வன ஊழியர்கள் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பொங்கல் பண்டிகை கொண்டாட வெளியூரிலிருந்து 11 வயது சிறுமி உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார். பொங்கல் பண்டிகையில் விளையாட்டுப் போட்டியில் சிறுமி பங்கேற்று விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார். சிறுமியின் தந்தை அதே பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பெரியசாமி என்பவரிடம் குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறும் தனது மனைவியை அழைத்து வருவதாக கூறி சென்றார். இதை பயன்படுத்திக் கொண்ட பெரியசாமி சிறுமிக்கு மருந்து தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டுள்ளார். சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பெற்றோரிடம் கூறி கதறி அழுதார். பெரியசாமி ஆத்தூர் மகளிர் போலீசில் புகார் கூறினார். விசாரணையில் சிறுமியிடம் பெரியசாமி பாலியல் தொந்தரவு செய்தது உறுதியானது. அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் காட்டுக்கோட்டை அண்ணாதுரை அரசு கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை 10 மணிக்கு நடப்பதாக அறிவிக்கப்பட்டது. விழாவில் கள்ளக்குறிச்சி எம்பிக்கள் மலையரசன், சிவலிங்கம் பங்கேற்று லேப்டாப் வழங்குவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 10 மணிக்கு முன்பாகவே மாணவ மாணவிகள் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து அமர்ந்திருந்தனர். சிறப்பு அழைப்பாளர்கள் குறித்த நேரத்திற்கு வரவில்லை. பசியால் காத்திருந்த மாணவர்கள் லேப்டாப்பை வாங்குவதற்காக வேறு வழியின்றி காத்திருந்தனர். 3 மணி நேர தாமதத்திற்கு பிறகு எம்பிக்கள் மேடைக்கு வந்தனர். பின்னர் 1 மணி அளவில் விழா தொடங்கியது. கல்லூரியில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 615 பேருக்கு லேப்டாப் வழங்கினர். விழாவில் 3ஆம் ஆண்டு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர் ரஞ்சித் என்பவர் தந்தை உதவியோடு கல்லூரிக்கு வந்து செல்வதாகவும் தனக்கு வாகனம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். வாகனம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்பிக்கள் உறுதியளித்தனர். அப்பா பேரு